வணக்கம். இந்த வீடியோல நம்ம பைத்தான் மாடியூல்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். பைத்தான் மாடியூல்ஸ் அப்படிங்கிறத சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பைத்தான் ஃபைல் தாங்க பைத்தான் மாடியூல். எந்த ஒரு பைத்தான் ஃபைலையுமே நம்ம பைத்தான் மாடியூல்னு சொல்லிடலாமா? அப்ப பைத்தான் ஸ்கிரிப்ட்டுக்கும், மாடியூலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். பைத்தான் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இந்த மாரி இருக்கிற ஒரு பைத்தான் ஃபைல். இந்த பைத்தான் ஃபைல நம்ம ரன் பண்றோம், அதாவது எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா, அத ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இப்போ இந்த கோட எடுத்து நம்ம இன்னொரு ஃபைல்ல சேவ் பண்ணிட்டு, அந்த ஃபைல நம்ம டைரக்ட்டா ரன் பண்ண போறதில்ல. ஆனா, அந்த ஃபைல இன்னொரு ப்ராஜெக்ட்ல இம்போர்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி ரீயூஸ் பண்றதுக்காக கிரியேட் பண்ற பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாம் பைத்தான் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட்ட பைத்தான் மாடியூலா கன்வெர்ட் பண்ணி எப்படி ரீயூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அத பண்றதுக்கு முன்னாடி, அத ஃபர்ஸ்ட் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த மாரி கோட மாடியுலரைஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா 2 தான். 1 நான் முன்னாடி சொன்ன மாரியே ரீயூஸ். அதாவது ஒரு கோட திருப்பி திருப்பி நம்ம வெவ்வேறு ப்ராஜெக்ட்ல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இல்லாம, ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு அத வெவ்வேறு ப்ராஜெக்ட்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதோட அட்வான்டேஜ் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ரன் பண்ற கோட பார்த்தீங்கன்னா, நான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ண அந்த கோட் தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பால கிரியேட் பண்றோம். அந்த பால்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பவுண்டரிக்குள்ள ஜம்ப் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் இதே பால வச்சு வேற ஒரு கேம் டெவலப் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிளாஸ் பால் அப்படிங்கிற இதே கூட நம்ம அங்க தேவைப்படும்போது, இத காப்பி பண்ணி அந்த ப்ராஜெக்ட்லயும் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் இந்த ப்ராஜெக்ட்ட ரன் பண்ணும்போது நீங்க நோட் பண்ணலாம், இந்த பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பவுண்டரில ப்ராப்பரா பவுன்ஸ் பண்ணாம, பவுண்டரிய விட்டு வெளில போயிட்டு ஜம்ப் பண்ணுது. ஸோ இந்த பக் ஏன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஆஃப் கோர்ஸ் இத நான் இந்த கோட்ல ஃபிக்ஸ் பண்ணும்போது, இந்த பால் கோட எந்தெந்த ப்ராஜெக்ட்லலாம் நான் போட்டிருக்கனோ, அந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் போய் நான் இந்த கோட ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். பட் இந்த பால் கோட் ஒரே ஃபைல்ல தான் இருக்க போது. அந்த ஃபைலையே நான் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ரீயூஸ் பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு இடத்துல இத ஃபிக்ஸ் பண்ணாலே எல்லா ப்ராஜெக்ட்லயும் ஃபிக்ஸ் ஆயிடும். இது ஒரு ரீசன். இந்த மாரி மெயின்டெயின் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, மாடுலரைசேஷன். அதாவது இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல நான் பால்க்கான கோட வச்சிருக்கிறேன். நாளைக்கே இதுல வெவ்வேறு விதமான பாலிகன்ஸையும் யூஸ் பண்ணி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த மாரி தேவையான ஒவ்வொரு ஷேப்க்கான கோடையும் இந்த மாரி ஒரே ஃபைல்ல போட்டு இந்த ஃபைல பெருசாக்கிட்டே போகாம, ஒவ்வொரு ஷேப்போடைய கோடையும் அதோடைய தனித்தனி ஃபைல்ல போட்டு, அந்த ஷேப்க்கு ஏத்த மாரி நான் பேர் குடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம அந்த கோட ஈஸியா வந்து பிரிச்சு வைக்கிறோம். அப்படி ஒரே இடத்துல எல்லாத்தையும் கொட்டி வைக்காம, வெவ்வேறு ஃபைல்ஸா பிரிச்சு வைக்கிறதால நமக்கு அந்த கோட தேடி எடுக்கிறதும் ஈஸி. இந்த மாரியான ப்ராஜெக்ட்ஸ்ல பல பேர் வொர்க் பண்ணும்போது, அவங்கவங்களோட ஃபைல்ஸ்ல மத்தவங்களுடைய இன்டரப்ஷன் இல்லாம கிளியரா, ஈஸியாவும் வொர்க் பண்ணலாம். இந்த மாரி மெயின்டனன்ஸ்க்காக நமக்கு மாடியூல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் மாடியூலா இத மாத்துறதுக்கு முன்னாடி, இதுல இருக்கிற பக்ஸ ஃபிக்ஸ் பண்ணிறலாமே. இந்த பக்குக்கு 2 காரணம் இருக்கு. 1 இந்த சர்க்கிள் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷனோட ரெஃபரன்ஸ பார்க்கலாமே. இப்படி ரைட் கிளிக் பண்ணி ஃபைண்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதோட டாக்குமெண்டேஷன் நமக்கு கிடைக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்த் அண்ட் ஹைட் ஆஃப் த சர்க்கிள் பை டிஃபால்ட். ஆனா, நம்ம இத ரேடியஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணி இந்த கோட எழுதியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இத ஃபிக்ஸ் பண்ணணும். 2வது இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்க்கிளோடைய சென்டரான பிஎக்ஸ், பிஒய் அப்படிங்கிற கோஆர்டினேட்ஸையும், நம்மளுடைய பவுண்டரியோடைய விட்த்தோடையும், ஹைட்டோடையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம பவுன்ஸ் பண்றோம். இதுதான் இன்னொரு காரணம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, சர்க்கிளோட சென்டர் பவுண்டரிய ரீச் பண்ணும்போது நம்மளுடைய பால் பவுன்ஸ் ஆகுது. இதையெல்லாம் நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிறலாம். இந்த கோட அனலைஸ் பண்ணி எப்படி இது ஃபிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் அத பத்தி ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்றேன். இப்போ இந்த பால் அப்படிங்கிற இந்த கிளாஸோடைய கோட நம்ம தனி மாடியூலுக்கு மூவ் பண்ணலாமா? இந்த கோட கட் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு நியூ டேப் அப்படின்னு இந்த ஐடியில கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபைலுக்கு நேம் கேட்கும். இது பால் கிளாஸ் அப்படிங்கிறனால நான் பால் டாட் பை அப்படின்னு பேர் குடுக்குறேன். பைத்தான் ஃபைலுக்கு அஃப்கோர்ஸ் அந்த பைத்தான் எக்ஸ்டென்ஷன். அண்ட் மாடியூல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நேமிங் கன்வென்ஷன் இந்த மாரி எல்லாமே லோவர் கேஸ்ல இருக்கும். அதனால தான் நான் இப்படி குடுக்குறேன். அண்ட் இதுல இந்த கோட நம்ம சேவ் பண்ணிறலாம். இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா 2 ஃபைல்ஸ் இருக்கு. ஒண்ணு பால் டாட் பை அண்ட் இந்த மெயின் ஃபைல். இத நம்ம ஸ்கிரிப்ட்ன்னு சொல்லிக்கலாம். இத நம்ம மாடியூல்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த மாடியூல நம்ம இந்த ஸ்கிரிப்ட்ல இம்போர்ட் பண்ணிக்க போறோம். மாடியூல்ஸ ஸ்கிரிப்ட்ல மட்டும் தான் இம்போர்ட் பண்ணணுமான்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. மாடியூல்ஸ இன்னும் ஒரு சில மாடியூல்ஸ்ல கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பால் மாடியூல எப்படி நம்ம மெயின் ஸ்கிரிப்ட்ல இம்போர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இத நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே இம்போர்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பால் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, இந்த மாடியூல இங்க இம்போர்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இம்போர்ட் பால்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம ரன் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம். இல்ல ரன் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம பால் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ட
கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பால் கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? இங்கே கிரியேட் பண்ணும்போது இந்த பால் அப்படிங்கிற கோட் முன்னாடி இங்கேயே இருந்ததுனால இது ஒர்க் ஆச்சு. பட் இப்போ இந்த பால் அப்படிங்கிற இந்த கோட் பார்த்தீங்கன்னா, இந்த பால் அப்படிங்கிற மாடியூல்குள்ளே இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எங்கெல்லாம் பால் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் போயிட்டு இந்த பால் அப்படிங்கிற மாடியூல்குள்ளே இருக்கிற இந்த கேபிட்டல் பி வச்ச கிளாஸ் நேமை வச்சு இந்த ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணு அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லியாகணும். ஸோ எங்கெல்லாம் நம்ம பால் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணுறோமோ அந்த எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் மாடியூலோட நேமை கொடுக்கணும். இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணால் நம்மளோட கோட் பக்காவாக ரன் ஆகுது பாருங்க. இது ஒரு விதமான இம்போர்ட். இதே இம்போர்ட்டை இன்னும் பல விதங்களில் பண்ணலாம். எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமே. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு இந்த மாடியூல் நேமை போடுறது கஷ்டமான வேலையாக இருக்கலாம். அந்த மாதிரி குயிக்காக ஒரு சொல்யூஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் பால் மாடியூல் இம்போர்ட் பால் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இங்க இருக்கிற இந்த பால் கிளாஸோடைய கோடை இங்க பேஸ்ட் பண்ண மாதிரி. பட் அது ஸ்டில் அந்த மாடியூல்ல இருக்கு. அத நம்ம இங்க இம்போர்ட் பண்றோம். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பால் கிளாஸ் இந்த ஃபைல்ல நார்மலாவே அக்சஸிபிளா இருக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழ எங்கேயுமே எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். அப்படியே நம்ம கோட ரன் பண்ணலாம். அண்ட் நம்மளோட கோட் பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. இப்போ ஒருவேளை இந்த பால் ஃபைலுக்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிள்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்ப அத நான் இம்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃப்ரம் பால் இம்போர்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு அதோடைய நேம இங்க குடுத்தாகணும். இந்த மாரி அதுக்குள்ள பல கிளாஸஸ் இருக்கு, இல்ல வேரியபிள்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த மாரி நான் பல லைன் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் பால் இம்போர்ட் எவ்ரிதிங் அப்படிங்கிறத இந்த மாரி ஆஸ்டெரிஸ்க் அதாவது ஸ்டார் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது இந்த பால் மாடியூல்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி குடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோட் ரன் ஆகும். பட் இதால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபைலுக்குள்ள இருந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களையும் நம்மளுடைய மெயின் ஸ்கிரிப்ட்ல இம்போர்ட் பண்ற மாரி ஆயிடும். இதால என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ஏற்கனவே இந்த கோட்லயும் ஒரு ட்ரையாங்கிள் கிளாஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் கிளாஸும் இங்க இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் கிளாஸோ என்ன கிளாஸ் இருக்கோ, இல்ல வேரியபிள்ஸ் கூட இருக்கலாம் இல்லையா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோடோட கொலைட் ஆகும். ஸோ அதில ஏதாவது ஒண்ணு தான் நமக்கு அக்சஸிபிளா இருக்கும். அது என்னங்கிறத நீங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா, அத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் யோசிங்களேன். ஒரு ஸ்கூல்ல 2 கிளாஸஸ் இருக்கு. 2 கிளாஸ் ரூம்லயும் பார்த்தீங்கன்னா, விக்ரம்னு ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கலாமே. இப்போ அவங்க 2 பேரும் அவங்கவங்களோட கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிறவங்க இவங்க ரெஃபர் பண்ணும்போது இந்த பையன தான் சொல்றாங்கன்னு தெரியும். இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிறவங்க இவன ரெஃபர் பண்ணும்போது இந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற பையன்னு வச்சுக்கலாம். பட் இவங்க 2 பேரையும் ஏதோ ஒரு நேரத்தில ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்லயோ இல்ல எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்கன்னா, யாராவது அவன விக்ரம்னு கூப்பிட்டா யார கூப்பிடுறாங்கன்ற கன்ஃப்யூஷன் வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம்? டேய் அந்த கிளாஸ் விக்ரம்டா, இந்த கிளாஸ் விக்ரம்டான்னு அந்த கிளாஸ் ரூமுடைய செக்ஷன் நேம வச்சு நம்ம ரெஃபர் பண்ணலாம். அந்த மாரி தான் இங்க இருக்கிற மாடியூல் நேம் நமக்கு. ஸோ பெட்டர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மாடியூல் நேம யூஸ் பண்ணிட்டு, அந்த மாடியூல்குள்ள இருக்கிற இந்த ஸ்பெசிஃபிக் கோட தான் நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னு தெளிவா எழுதுறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? ஒருவேளை இங்க ஒரு கிளாஸ் பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பால நான் ரெஃபர் பண்ணும்போதெல்லாம் நார்மலா பால் அப்படின்னு டைப் பண்ணுவேன். இந்த மாடியூல்குள்ள இருக்கிற பால் வேணும்போது பால் டாட் பால்ன்னு டைப் பண்ணுவேன். நம்ம கோட பார்க்கும்போதே நமக்கு எங்க இருக்கிற கோட நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படிங்கிறது கிளியரா புரியும். இந்த ரீசனுக்காக இம்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்றது ரொம்ப நல்ல விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் வேணும்னா அந்த பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தா அத கமெண்ட்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா பதிலளிக்கிறேன். வேற ஏதாவது இன்ட்ரஸ்டிங் டாபிக்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அத பத்தி வீடியோக்கள் கூடிய சீக்கிரத்துல பண்ணலாம்.